அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் இயல்பு, பழக்கம் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய மன சிக்கல்கள், அதற்கு மலத்தீர்வுகளில் எவ்வாறு தீர்வு காண்பது, இது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு தகவல் கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் பதிவேற்றம் பண்ணக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களோட நேரடி தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது இயல்பு, அதே நேரத்தில் பழக்கம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, பழக்கத்தை தான் இயல்புன்னு சொல்கிறது. கோவப்படுவாங்க, பயங்கரமாக வார்த்தைகளை அள்ளி கொட்டுவாங்க. கொட்டிட்டு அது என்னோட இயல்பு, நான் நேச்சுரலாகவே அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ஒரு கேள்வி வரும், அப்போ எப்படி பிறக்கும் போதே அந்த இயல்போட தான் நம்ம பிறந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம இயல்புன்னு நினைக்கிறோமோ அது எதுவுமே இயல்பு இல்லை, பழக்கம். ஸோ நம்மளோட பழக்கங்கள் தான் பழக்க வழக்கம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம எதெல்லாம் பழகுறோமோ அதையே நம்ம வழக்கமாகவும் கொள்கிறோம். அந்த வழக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா இயல்பு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ நம்மளோட இங்கே இயல்பு அப்படிங்கிறது பொதுவாக மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இயல்பு தான். அதில் எந்த மாற்றங்களுமே கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, தாகம் எடுத்தா தண்ணி குடிப்பாங்க, தூங்குவாங்க, ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். இதெல்லாமே ஒரு மனிதனுக்குன்னு இருக்க வேண்டிய இயல்புகள் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அதவே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பழக்கமாக்கி அதை வழக்கமும் ஆக்கி அதுதான் என் இயல்புன்னு நம்புகிறோம். ஸோ இயல்பு அப்படின்னு நம்ம எதெல்லாம் நம்பிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணுற ஒரு பெரிய டூல் மலர் மருந்துகள்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட நேச்சர் தெரியுமா, நான் எப்பயுமே இப்படி அமைதியாகவே தான் இருப்பேன், நான் எப்பயுமே இப்படி கோவமாகவே தான் இருப்பேன். அமைதியாக இருக்கிறதுக்கும் உம்முன்னு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டையுமே நம்ம எப்படி நினச்சிக்கிறோம், ரெண்டுமே ஒன்று தான். அவங்க ரொம்ப அமைதியானவங்க, அவங்க அமைதியாக இருக்காங்களா இல்லை பேச முடியாமல் வெளியில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதி ஆகிட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது இயல்பு கிடையாது. ஒரு மனசில் ஒரு சாந்தம் எனக்கு இருக்குது, ஸோ அதனால் அப்படி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் மனசில் நிறைய விஷயம் இருக்குது, பேச முடியல, தைரியம் இல்லை, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால நான் என்ன ஆயிட்டேன், என்ன நானே அடக்கி வச்சுட்டேன். ஸோ இது அவங்க அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது அவங்க இயல்புன்னு நினச்சிக்கிறோம். இது ஒரு உதாரணம் மட்டுமே, இது நீங்கள் நிறைய இடத்துல பொருத்தி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ கோபம் வருது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு கோபக்காரங்க. அப்போ நிறைய ஒருத்தரை பற்றி அடிக்கடி நம்ம அந்த பர்சன் இல்லாத நேரம் கூட அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அவங்க முன்னாடி நேரில் போய் பேச தைரியம் இல்லை, அதனால அவங்க பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், பேசிகிட்டே இருக்கோம். எப்போ போய் அவங்கள்ட்ட நம்ம நேரில் பேசுகிறோமோ அந்த பேச்சு நின்றும். ஆனால் அதுக்கு தைரியம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பின்னாடி பேசியிருக்கோம். அப்போ அவங்க எப்போ பார்த்தாலும் காசிப் பேசுகிறவங்க. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டேக் போடுறோம் அவங்களுக்கு. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்த பார்த்து தைரியம் இல்லாமல் பயப்படுறாங்க, அந்த பயம் அப்பட்டமாக எல்லாரும் கண்ணு முன்னாடி தெரியுது அப்படின்னா அவங்க ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போடுறோம். ஸோ இது எல்லாமே கொஞ்ச நாளில் என்ன நம்ப ஆரம்பிச்சிடுறோம், இதெல்லாம் நம்மளோட இயல்புன்னு நம்ம நினச்சிக்கிறோம். இது இயல்பு இல்லை, பழக்கம். அதை நம்ம வழக்கமாக வச்சுருந்தனால அது இயல்புன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இயல்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதுதான், எல்லாருக்கும் யூனிவர்சலாக ஒன்றே தான், பசிச்சா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் சிரிக்கலாம், அது உங்களோட இயல்பு. சந்தோஷத்தில் அப்படியே கண்ணீர் அப்படி ஆனந்த கண்ணீர் விட்டுறீங்க அப்படின்னா அது உங்களோட இயல்பு. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக வரும். ஆனால் கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அதை எனக்குள்ளே கொண்டு வச்சுட்டு அதை இயல்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே நம்ம கண்டிப்பாக மனசிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். மனசிக்கல் வந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே உடல் சிக்கல் அப்படிங்கிறது தானே வந்துடும். அப்போது இந்த மாதிரி மனசிக்கல்கள் எங்கெல்லாம் வருதோ, நம்ம எதெல்லாம் இயல்புன்னு நினச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ இது அத்தனையும் அடித்து தகர்த்து உடைக்கக்கூடிய மிகப்பெரிய
ரொம்ப எளிமையான ஒரு டூல் என்ன அப்படின்னா அது மலத்தீர்வுகள் மட்டுமே. ஆனால் எந்த இயல்பு எந்த ஒரு சூழல்ல அவர் வச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து சரியான, ஏன்னா இந்த மலத்தீர்வுகளும் பார்த்தீங்கன்னா 38 மலர்களை உள்ளடக்கியது. ஸோ இதில் எந்த டூல் அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது இயல்புன்னு அவர் நினைச்சிட்டு வச்சுட்டு இருக்க அந்த எந்த பழக்கமாக இருந்தாலும் அதை தவிர்த்தெறியும் வல்லமை வந்து கண்டிப்பா மலத்தீர்வுகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த வீடியோனா, நிறைய புது நபர்கள் மலத்தீர்வுகளை நாடி வந்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் நிறைய பாக்குறீங்க. எத்தனையோ 1-2 சேனல் பார்த்துட்டு டக்குன்னு கால் பண்ணி மலத்தீர்வு பத்தி என்னன்னு கேட்குறீங்க. ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எவ்ரி மந்த் ஒரு வீடியோ புதுசாக மலத்தீர்வை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஆன முயற்சிகள் நம்ம செஞ்சு ஆகணும். ஏன்னா புதுசாக வர்றவங்க பழைய வீடியோஸ் போய் பார்க்கறது இல்லை. அதனால இந்த தகவலை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லணுன்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு அனுப்பிச்சு விட்டால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.